வணக்கம். இரண்டாம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வு, உடற்தகுதி தேர்வு முடிச்சு ஓவரால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய நாளைய காவலர்களுக்கான ஒரு அப்டேட். ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். காவலர் தேர்வில் சர்ச்சைக்குரிய 3 கேள்விகள் மதிப்பெண் வழங்க ஹைகோர்ட் உத்தரவு அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் ஏல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6, 7, 13, 31, 52 5 கேள்விகளுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இறுதியா நீதிமன்றம் வந்து கேள்வி நம்பர் 6, 13, 30 இந்த 3 கேள்விகளுக்கு அனைவருக்கும் மதிப்பெண் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுல கூடுதலா இதுல 2 விஷயங்கள், ஒண்ணு வந்து ஆன்சர் சி போட்டிருந்தா ரைட் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு கேள்விகளுக்கு யார் சேலஞ்ச் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்சர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆனா யூனிவர்சலா அனைத்து தேர்வுகளுக்கும் இந்த 3 மதிப்பெண், இந்த கேள்விகள் நம்பர் 6, 13, 31ல என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மதிப்பெண் கொடுக்கணும். அதை வச்சு ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்ததா ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ ரிவைஸ் பண்ணி யாரெல்லாம் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கான முடிவுகளை வெளியிடணும். ஸோ அது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பிசிக்கல் முடிச்சவங்களுக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க நம்ம ஒரி பண்ண வேண்டாம். யார் யார் எந்தெந்த ரேஞ்சில் இருக்கீங்களோ, என்ன பிசிக்கல் முடிச்சிருக்கீங்களோ, தட் இஸ் ஃபைனல் ஃபார் யூ. உங்களுக்கு அதுதான் இறுதியான விஷயம். இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள யாரெல்லாம் கூடுதலா வரீங்களோ அவங்களுக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்றதுக்கு பதிலாக நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிப்போம். ஸோ ஏன்னா இந்த முடிவு வெளியீடுகள் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அதுல வந்து பிசிக்கலுக்கு உங்களுக்கு நாட்களே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் யோசிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கட் ஆஃப் ஒரு என்ன கம்யூனிட்டியா இருக்கட்டும், இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து ஒரு கேட்டகரிக்கு 57 செலெக்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம 56 நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தோம். நம்ம லாஸ்ட் மினிட்ல வர முடியல அப்படின்னா இந்த வாட்டி 3 மதிப்பெண் உங்களுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க 56 இருக்கும், 59க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க எந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் கட் ஆஃப் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வரக்கூடிய பிசிக்கல் தான் நமக்கு இறுதி முடிவு கொடுக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அது பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, உங்க இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா எல்லா ஈவெண்ட்லயும் ஸ்டார் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ 3 ஈவெண்ட்லயும் டபுள் ஸ்டார் எடுத்து 24 மதிப்பெண் எடுத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டகரி, என்ன கட் ஆஃப் என்னவா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எட்ஜ்ல அந்த பார்டர்ல இருந்து 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்களை உங்களோட வாய்ப்பை இழந்துருந்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த தீர்வை இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்லேயே நம்ம பார்த்தோம், கரெக்டா 1 மாசம் கூட நமக்கு டைம் இல்லை. ஸோ அவ்வளவு ரொம்ப குரூசியலான டேட் தான், டைம் தான் இருந்தது. அதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, ஓடி முடிச்சிருப்பீங்க. இப்போ புதுசா அந்த வாய்ப்பை பெறக்கூடிய அத்தனை பேருமே உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருனாலும் சரி நீங்க பிசிக்கல் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு காலையில இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் நாளைய காவலர் ஆகணும், யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு வெறிகொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான ஒரு நல்ல விஷயமா இதை பாருங்க. நாளைக்கு காலையில கிரவுண்ட்ல இறங்கிருங்க. ஸோ மார்னிங் டைம், ஈவினிங் டைம் 2 வாட்டியும் தொடர்ந்து இடைவிடாத உங்களோட பயிற்சியை கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா 24 மதிப்பெண் எல்லா ஈவெண்ட்லையும் டபுள் ஸ்டார் அடிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பேரும் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 24 எடுத்தா மட்டுமா தான் உங்களுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா யூ வில் நாட் பி இன் த லிஸ்ட். ஸோ அதனால நீங்க உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வேண்டியது 24க்கு 24 எடுக்கணும். ஸோ நீங்க என்ன இதுல யாரெல்லாம் எடுக்க முடியுங்கிறதே சொல்றேன். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் வேற எக்ஸாமுக்கு படிச்சிருந்து இதுல ஸ்கோர் பண்ணி இந்த பார்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த பிசிக்கலி ஃபிட்டா இருக்கவங்க, அத்லெட்டா இருக்கிறவங்க, டச்ல இருந்தவங்க, ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நானும் ஓடுறேன், எல்லா ப்ராக்டிஸும் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒருவேளை இந்த 1 மதிப்பெண்ல வாய்ப்பு போச்சுன்னா அவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஸோ திருப்பி அவங்க ஓடுறதுக்கும், ஏன்னா நாட்கள் கிடையாது. ஸோ அடுத்த 10 நாட்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுல 10 நாட்களும் எல்லாம் முடியறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து நாளைக்கு காலையில இருந்து உங்களோட பிசிக்கலை காலையிலும் சாயந்தரம் பிசிக்கலை பண்ணுங்க. 24க்கு 24 எல்லா ஈவெண்ட்லயும் டபுள் ஸ்டார் அடிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் யூ வில் பி இந்த லிஸ்ட், ஃபைனல் லிஸ்ட்ல உங்களோட மதிப்பெண், உங்களோட பேர், உங்களோட நம்பர் கட்டாயம் இருக்கும். அதனால அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாரும் நல்லபடியா பண்றதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.